ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈட் வித் சிங்கார் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி எபிசோடு 1 ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரொம்ப மாதம் கழித்து இன்றைக்கி இந்த ஈட் வித் சிங்கார் இன்னொரு எபிசோட். பொதுவாகவே சாப்பாடு அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா சாப்பாடு நல்லா சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதுவும் ஒழுங்கான நல்ல சாப்பாடு, அதாவது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்துக்கும் போது நம்மளோட ஆயுளும் நல்லாயிருக்கும். இது சொல்லணும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அண்டு போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், அதாவது வீட்டில் நானே செஞ்ச நூடுல்ஸு சாப்பிட்டு அது ஒரு வீடியோவை போட்டிருப்பேன், ஈட் வித் சிங்கார்ன்ட்டு. ஸோ இந்த வாட்டி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ போன வாட்டி தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த வாட்டி வெளியே எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஹோட்டலில் ஃபுட் நான் வாங்கிட்டேன். ஸோ அது என்ன ஃபுட் பார்த்தீங்கன்னா, இது சிக்கன் ரைஸ். இது இதுக்கு சேர்வா கொடுப்பாங்க இல்லையா, சேர்வா. அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா இது தயிர் பச்சடி. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அதாவது நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த ஈட் வித் சிங்கார் அப்படின்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு, அவ்வளோதான். ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருந்தும் நான் போடுற வீடியோஸை பார்த்து பிடிச்சி லைக் பண்ணுறீங்க. அதே மாதிரி நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் அப்படின்றது என்னை சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிற உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ நேரடியாக பண்ண முடியாட்டியும் இந்த ஈட் வித் சிங்கார் மூலிமா நான் உங்களோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு திருப்தி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த செக்மெண்ட் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் போட்டுட்ருக்காங்க. அந்த வசதியும் நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த செக்மெண்ட் மூலிமா நான் நிறைய ஹோட்டல்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். நிறையா ஹோட்டல்ஸ் திருப்பதிலே ஆகட்டும், திருப்பதி சுற்றி இருக்கிற நிறையா ஊருக்கு போய் சாப்பிட்டு அதோட ஒரு கம்ப்ளீட்டாக ஒன்று பண்ணலான்னு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம், என்னென்னா நான் பண்ண போகிறேன்ட்டு எனக்கே தெரில. ஸோ கண்டிப்பாக இதுக்கடுத்து இந்த செக்மெண்ட்டில் ஈட் வித் சிங்காரில் நிறையவே வீடியோஸ் வரும். கண்டிப்பாக நீங்களாம் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தொண பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபுட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இன்றைக்கி சண்டே ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன் ஆக்சுவலாக. பட் பிரியாணி விட சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் எனக்கு இவ்வளோ தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ தோணுன்னா அதை செஞ்சிடணும், அது நல்லதாக இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஸோ அதுதான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், வாங்கிட்டேன். செம்ம சூடு, நல்லா சுட 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 போட்டு கொடுத்தாரு கடைக்காரண்ண. ஸோ பாதி இந்த பிளேட்டில் கொட்டியாச்சு. ஸோ இன்னொரு பாதி இருக்குது, நம்ம அப்புறமா சாப்பிட்லாம். ஸோ சிக்கன் ரைஸ் கூட அவங்க கொடுத்த அந்த தயிர் பச்சடி அண்ட் அவங்க கொடுத்த அந்த சேர்வா ஊற்றி குழப்படிக்கலாம். அப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ஃபுட், அதுவும் என் கண்ணு முன்னாடி ஃபுட். அப்போது ஆரம்பிக்கலாங்களா? மொதல் பைட்டு செம்ம சூடு, தொடவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அசல் அடுப்பில் இருந்து இறக்கி பேக் பண்ணி நேராக எடுத்துன்னு வந்தேன். ஸோ கை கழுவிட்டு அவங்க கொடுக்குற அந்த பிளேட்லேயே வச்சு சுட சுட, இப்போ தான் இன்னும் ஆறவே இல்லை கொஞ்சம் கூட. ரொம்ப சூடாக சாப்பிடாதீங்க, ஏன்னா ரொம்ப சூடாக சாப்பிட்டா உள்ளே போய் ஏதோ
ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி சூடாக ஃபுட் இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க தயிர் பச்சடி. ஸோ அதை கொஞ்சம் மேலாட்டம் அப்படி ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் நார்மலாக ஆகும். அவங்க ஊற்றின தயிர் பச்சடி கொஞ்சம் போட்டு நல்லா குழப்பி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியான டேஸ்ட்டு. அது சூடாக நல்லா அந்த தயிர் பச்சடியோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது ரைஸு. எனக்கு பொதுவாக சிக்கன் ரைஸோட சிக்கன் நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமே. ஏன்னு தெரில, சிக்கன் நூடுல்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு இன்றைக்கி, அதனால தான். இல்லைன்னா சிக்கன் நூடுல்ஸே வாங்கியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க? சாப்பிட்ருக்கீங்களா இல்லை சும்மா வீடியோ பார்க்குறீங்களா? சாப்பிட்டுட்டே வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். ரைஸா இல்லைனா என்ன சாப்பிட்றீங்க? பிரியாணியா? என்ன மாதிரி சிக்கன் ரைஸா, சாம்பாரா, ரசமா, எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள் கமெண்ட்டில். இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 20 ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 20யா? இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை. என்ன டைமு என்ன இதுன்னே தெரிய மாட்டேங்குது கைஸ். என்ன டைமு, என்ன டேட்டு, என்ன கிழமை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கை அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. ரொம்ப நினச்சி பார்க்காத அளவுக்கு வேகமாக வாழ்க்கை வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 22 நம்ம அண்ணாவோட பர்த்டே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொலிட்டீஷியன் சொல்லலாம். ஆக்டராக இருந்தப்போ அவர் வந்து ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணார் ஸ்க்ரீனில். இப்போது பொலிட்டீஷியனாக ஆகி இதுக்கப்புறமா இப்போ அவர் ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டராகவே ஆகிட்டார். ரொம்பவே சந்தோஷம் அந்த ஒரு விஷயத்த நினச்சி பார்க்கும்போது. ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்? ஒரு முதல் ஆக்ஷன்லேயே சீஃப் மினிஸ்டர் ஆகுதுன்றது பல கோடிகளில் ஒருத்தருக்கு நடக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படி நம்ம அண்ணன் வந்து ஒரு கோடிகளில் ஒருத்தர். சில பேர் இருப்பாங்க, நான் அரசியலுக்கு வரேன், இதோ அப்போ வரேன் இப்போ வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் விபூதி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய கெரியர் பீக்கில் இருக்கும்போதே வந்து மொத்தத்தையும் தூக்கி விளாசிட்டு மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து தளபதி விஜய், சீஃப் மினிஸ்டர் விஜய்ன்னு சொல்லலாம். ஸோ அவர் மக்களுக்கு ஒரு எப்படி சொல்லுது, மக்கள் அவரை நம்பினார், அவரை மக்கள் நம்பினாங்க. அதோடைய ரிசல்ட்டு தான் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்து. சூடாக இருந்துச்சா, அதான் கொஞ்சம் கேப் விட்டேன். ரொம்ப சூடாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. மீடியமாக சூடாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஜூன் வீக்கில் பார்த்தீங்கன்னா மை ஆல்பம் கலெக்ஷனில் மொத்தமாகவே தளபதி அண்ணா அவருடைய மை ஆல்பம் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் வரிசையை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து திங்கட்கிழமை மை ஆல்பம் கலெக்ஷன் அவருடைய ஏதாச்சும் இன்னொரு படத்துடைய ஆல்பம் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் பார்க்கணும் நினச்சிங்கன்னா பாருங்கள். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தெரியும் நான் என்ன வீடியோ போடுறேன்னுட்டு.
அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் சில சில இஷ்யூஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக வந்து ரேப்ஸு, அதாவது சின்ன சின்ன பசங்கலேருந்து பெண்கள் எல்லாமே வந்து ரேப் இஷ்யூவால் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரேப்பை. ஸோ அந்த இஷ்யூவை எப்படியாச்சும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி குற்றங்கள் செய்கிற விஷக்கிருமிகளை வெட்டி சாய்க்கணும், இல்லைன்னா நடுவில் ஓட சுடணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கும் சுடுவாங்க, நம்மளுக்கும் இந்த மாதிரி சாவு வரோன்னு பண்ணுற நாய்ங்க வந்து பயப்படும். ஸோ சட்டம்ன்றது இங்கே எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ அந்த சட்டம்ன்றது எல்லாருக்குமே நியாயமாக இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கரண்ட் கட் பண்ணுறது ஒரு இஷ்யூவாக நான் பார்த்தேன். ஸோ பொதுவாகவே தமிழ்நாட்டில் கரண்ட் கட் ஆகுதுன்றது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் இவர் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாச்சு அப்படின்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்காதீங்க, இப்போ தான் ஸ்டார்டிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாளான ஒரு பதில் தான். கேள்வி கேட்கணும், அது யாராக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்களாவே இருந்தாலும் சரி. ஒரு விஷயம் நடக்குது தப்பு அப்படின்னு தோணுச்சுனாலே கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் ஓகே, நம்ம தப்பு பண்ணால் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும். ஏன்னா போன வாட்டி இருந்த ஆட்சியில் கேள்வியே கேட்க முடியல யாராலையுமே. ஸோ அதனால் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ கேள்வி கேளுங்க, நல்லதுக்கு, மக்கள் நல்லதுக்காக கேள்வி கேளுங்க. அதை வச்சு ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது, ப்ரூத்தல் அட்டாக்கு, இதெல்லாம் எதுவுமே வேணாம். அநீதியாக நடக்குதா அதை எடுத்து கேள்வி கேளுங்க, தப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். லைஃப்பில் சில விஷயம் வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அண்ணா சீஃப் மினிஸ்டர் இருந்து யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோ, எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கையே இல்லை. ஓகே இப்போ தான் வராரு, அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இப்போ தான் வராரு, இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. இது விஜய் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, மக்களுக்கு மாற்றம் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான், இங்கே 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி 2 பேர் தான் இருந்தாங்க. இவங்க ஆட்சி பண்ணாங்க, திருப்பி அவங்க ஆட்சி பண்ணாங்க. 2 ஆட்சியிலுமே மக்கள் வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. அதாவது அதிருப்தி. இவங்க வந்தாலும் இவங்க பண்ணுறாங்க, இவங்க வந்தாலும் இவங்க பண்ணுறாங்க, திருப்பி இவங்க 2 பேரே இருந்தால் திருப்பி இவங்களாம் ஓட்டு போட்டு திருப்பி இவங்களும் ஜெயிக்க வைக்கணும். புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா அவங்க சான்ஸ் கொடுத்தா பார்ப்போமே அப்படின்ற எண்ணம் தான் விஜய் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே. இப்போ ஓப்பனாக சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், டிஎம்கே அஃப்கோர்ஸ் அவங்க மெஜாரிட்டியாக நிறைய இடங்களை தோற்றாங்க. முக்கியமாக திரு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் அவர் அவுட் ஆயிட்டார். அதாவது ஜெயிப்பார் நினச்சாரு, ஆனால் ஜெயிக்க முடியல. அது முக்கியமான காரணம் வந்து மக்கள் அவங்கள வந்து நீ இவ்வளோ தானா அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் இவங்களாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தவங்க நினச்சது ரொம்ப பெரிய தப்பு. அது தப்பு அப்படின்ட்டு மக்கள் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க, காட்டிட்டாங்க. எப்போவுமே ஓட்டு போடுற மக்களையும் சரி தப்பாகவே நினைக்கக்கூடாது. முக்கியமாக இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த ஒரு அதிகாரிக்கும் வரவே கூடாது. ஏன்னா அரசு வேலையில் இருக்கிற அதிகாரிகளும் சரி, ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, மக்கள் ஆகிய நம்ம வந்து வரி கொடுக்குறோம். ஸோ அந்த வரியில் தான் அவங்க எல்லாமே வாழ்கிறாங்க. அப்படின்றப்போ தே ஆர் பப்ளிக் சர்வெண்ட். நமக்கான அவங்க தான் அவங்களே தவிர அவங்களுக்காக நாம இல்லை. ஸோ நான் பேசிகிட்டே இருந்தால் ரொம்பவே பேசிகிட்டே இருப்பேன், ரொம்பவே இருக்குது பேசுறதுக்கு, பட் வேணாம். ஸோ அண்ணா பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அரசியல் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இன்னும் சாப்பிடவே முடிக்கல, இன்னும் போயிட்டே இருக்குது. பேச பேச வந்து வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்காட்டும், வாயிலுக்குள்ளே சோறு போக மாட்டேங்குது.
ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு லஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ சிக்கன் ரைஸ், அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சேர்வா, அவங்களோட கொடுத்த ரைத்தா. ஸோ கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சேன், பட் இப்போயே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கிட்ட வீடியோ போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப பேசினா போர் அடிச்சிடும். ஸோ இதுதான் ஈட் வித் சிங்கார். சாப்பிடும்போது நம்ம வந்து பொதுவாக ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், நானும் அதான் பண்ணுவேன். பட் அது இல்லாமல் ஒரே ஒரு நாள் நமக்கு மனசுக்கு படுற விஷயங்கள், ஜென்ரலான டாபிக்ஸ், நாட் ஓன்லி பாலிட்டிக்ஸ், கேம்ஸ் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும், லவ் சேட், எல்லா ஃபீலிங்ஸ், எல்லா டாபிக்ஸ் பற்றியும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவிலும் ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஃபுட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ சாப்பாடு இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை, சாப்பாடு இல்லைன்னா எல்லாருமே காலி. ஸோ அப்படின்ற சாப்பாடை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபுட்டு கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு கெட்டுரும். உங்கள் உடம்பு கெட்டுச்சுன்னா இங்கே எல்லாமே கெட்டுரும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.